எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் வினோத்குமார். ஜேஏஎன் ஹைவே டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கேன். நான் எங்கள் ஊர் வந்து ராமசாம்பட்டி. அதில் 1500 தலைக்கட்டு இருக்குது எங்கள் ஊரில். ஆனால் கவர்மெண்ட் அதிகாரி சொன்னோம்னா வெறும் 5 பேர் தான் இருக்காங்க. நம்ம ஊரில் இப்படி இருக்காங்களாடா அப்படின்னு நினச்சிட்டு நம்ம எடுத்த ஒரு முயற்சி தான் ஃபஸ்ட்டு. அதிலிருந்து நம்ம படிக்க ஆரம்பித்தது. அதில் வந்து இங்கே சுரேஷ் அகாடமியில் சேர்ந்தோம். 2019 ஜாயின் பண்ணேன். நான் படிக்க வந்து ஆரம்பித்ததுலேருந்து இப்போ வரைக்கும் கஷ்டப்பட்டு நாங்கள் வந்து உழைச்சோம். ஆனால் 2019 வரும்போது எல்லாத்தையும் படித்தோம், எல்லாமே படித்தோம். அப்படிலாம் படிக்கக்கூடாது. 2019 குரூப் 4 ஃபெயிலான பிறகு சரத்தண்ணன் ஹரியண்ணன் அவங்களாம் வந்து இப்படிலாம் படிக்கக்கூடாது, இப்படி தான் படிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி சொல்லும்போது சிலபஸ் சேஞ்ச் ஆயிடுச்சு, புது சிலபஸ். அப்படி வந்த பிறகு நம்ம என்ன பண்ணுறது யோசிக்கும்போது அடுத்த 2 மாதத்துல கொரோனா. அதுலேயும் வந்து எல்லாமே ஃபுல்லாமே இதாகிட்டு, ஃபுல்லாமே சடவுன் ஆகிட்டு. சடவுன் ஆன பிறகு அடுத்து என்ன பண்ணுறது அப்படி யோசிக்கும்போது யூடியூப்பில் வந்து கனிமன் சார் வந்து கிளாஸ் போட்டார். அதை நோட்ஸ் எடுத்து எல்லாத்தையும் குறித்து வச்சுக்கிட்டோம். குறித்து வச்சுட்டு திரும்ப 22 தான் வந்து கால்ஃபரே வந்தது. அது அப்போ வந்து ஆரம்பித்தது திரும்ப பயணம் வந்து தொடங்கும்போது அப்போ தான் வந்து என்னன்னா ஃபினான்ஷியலாக ஒரு எனக்கு ப்ராப்ளம் வந்துச்சு, காசு பிரச்சனை வந்துடுச்சு. அப்போ வந்து பார்ட் டைமாக வேலைக்கெலாம் ஜாயின் பண்ணிட்டேன். எங்கள் வீட்டில் அதுக்கப்புறம் காசே வாங்கவே இல்லை, நானாக இருந்து படித்தேன். திரும்ப 2022 குரூப் 2 ப்ரிலிம்ஸில் கிளியர் ஆகிட்டு மெயின்ஸ் வந்து வரவே இல்லை, குரூப் 4 வரவே இல்லை. ரொம்ப 24 ஜனவரிலாம் ரொம்ப டிப்ரெஷன், சரியான டிப்ரெஷன். நாளை என்ன பண்ண போகிறேன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். மண்டை அப்படியே நான் அழுதுட்டு இருந்தேன். அன்றைக்கெலாம் ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு எனக்கு. நான் ரொம்ப நம்பிகிட்டே இருந்தேனே குரூப் 2 நம்பிகிட்டே இருந்தேனே, எதில் ஒரு போஸ்ட் ஏதோ ஒரு எடுத்துருவோம் நினச்சிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் திரும்ப வந்து என்ன பிரச்சனைன்னு எங்கள் மாமா கூப்பிட்டு என்கிட்ட பேசினார். எனக்கு தெய்வமாக இருந்தது எங்கள் மாமா ஆனந்தப்பள்ளி மாமா தான். அவர் தான் என்னை கூப்பிட்டு பேசி எனக்கு இந்தளவுக்கு காசு பிரச்சனையாக இருக்குது மாமான்னு சொன்ன பிறகு அவர் எனக்கு அதில் ஹெல்ப் பண்ணார். ஃபினான்ஷியலாக ஹெல்ப் பண்ண பிறகு திரும்ப உட்காந்து படித்தோம். எங்கெங்கே தப்பு பண்ணோம், என்னென்ன தவறுலாம் செஞ்சோம், எங்கே மிஸ்டேக் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே திருத்தி கரெக்டாக அதுக்கப்புறம் வந்து 6 மாதமாக நாங்கள் டெஸ்ட்டு மேலே டெஸ்ட்டு போட்டு கிளியர் பண்ணி வந்திருக்கோம். ஆனால் எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்பாக இருந்தது டெஸ்ட்டு தான். நம்ம வந்து டெஸ்ட்டு போடணும், நிறைய மெட்டீரியல் இருக்குது. அந்த மெட்டீரியல் நம்மளுக்கு தேவையில்லை, ஒரு மெட்டீரியல் போதும். அந்த ஒரு மெட்டீரியல் நம்ம எடுத்து படித்து அதில் டெஸ்ட்டு போட்டு நல்லா சக்ஸஸ் பண்ணால் நம்மளுக்கு அதுவே வந்து வெற்றிக்கு வந்து சமானம் தான். அந்த வெற்றிக்கு நம்ம கிடைக்கிறது வந்து இன்புட்டு தான் நம்ம கரெக்டாக போடணும். இன்புட் எப்படின்னா மெட்டீரியல் தான். அப்புறம் ரெகுலராக நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணுவேன். எங்கள் ரூமுக்கு இன்றைக்கும் வந்து நியூஸ் பேப்பர் வந்துகிட்டே இருக்கும். எல்லாருக்குமே நான் தான் சொல்லுவேன், எல்லாருமே வந்து நல்லா படிக்கணும், நல்லா படிங்க, நல்லா ஸ்ட்ராட்டஜியோடு படிங்க, டைமிங் வச்சு படிங்க, டிசிப்ளினாக படிங்க. அதுவே நம்மளுக்கான வெற்றிக்கு வந்து இருக்கும். எங்கள் அம்மாவை இன்றைக்கி கூப்பிட்டு வந்திருக்கேன். எங்கள் அம்மா இன்றைக்கி வந்து காட்டில் வேலை இருக்குது சொன்னாங்க. அவங்க 2 பேருமே படிக்காதவங்க, அப்பாவும் எங்கள் அம்மாவும். ஆனால் வந்து இன்றைக்கி எங்கள் காட்டில் வேலை இருக்குது, அதனால் வந்து வர முடியாதான்னு சொன்னாங்க. இன்றைக்கி நீ வந்தே தான் ஆகணும். திரு வினோத்குமார் அவரின் குடும்பத்தினரை மேடைக்கு வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த வாய்ப்பு கொடுத்த சுரேஷ் அகாடமி மிக்க நன்றி. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.